ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் சோழனும் நிலாவும் சேர்ந்து பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதனால் நிலாவை பிக்கப் பண்ணுறதுக்காக சோழன் வராரு. இதை பார்த்தா ராகவ் வந்து ரொம்ப காண்டா வர்றார். இவன் வேறு வந்து நிலா கிட்ட சிரிச்சிச்சு பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு ஆத்திரம் அடைகிறாரு. இதை வந்து கொலீக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ராகவ் டென்ஷன் ஆகிறாருன்ட்டு. ஒருவேளை ராகவ் வந்து நிலாவை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நிலாவுக்கு தெரியாது. இது தெரிஞ்ச நிலா வந்து ஒருவேளை ராகவை ஏற்றுப்பாங்களா, இல்லை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்களான்னு என்னன்னு தெரியல. அந்த வந்து நம்ம அடுத்த வர வீடியோ தான் நம்ம இதை பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிலா போயிட்டு அந்த கோமல்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் யாருன்னு தெரியுதான்ட்டு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன விஷயம் அப்படின்றாங்க. நான் வந்து பல்லவனோட அம்மா. பல்லவனில் எனக்கு யாரும் தெரியாது அப்படின்றாங்க. உடனே ஃபோட்டோ காட்டுறாங்க. ஃபோட்டோ காட்ட அந்த அம்மாவுக்கு தெரியல. உடனே நடேசனோட ஃபோட்டோ காட்டுறாங்க கோமலுக்கு. இதை பார்த்துட்டு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் வந்து எங்கள் வீட்டில் தாங்க இருக்கான் அப்படின்னு சொன்னோம். எதுக்கு நீங்கள் பல்லவனை பிரிஞ்சிருக்கீங்க, என்ன காரணம், என்ன விஷயம்னு சொல்லிட்டு நோண்டி நம்ம நிலா கேட்குறாங்க. ஷோனும் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லையா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்களா, அப்போ எனக்கு 4 வயசு இருக்கும், அப்புறம் எனக்கு மறந்துடுச்சு, பல்லவன் எங்கிட்ட தான், எனக்கு பல்லவன் வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பாச உணர்வு வந்து பல்லவன் நல்லா இருக்கானா, அவன் ஃபோட்டோ காட்டுங்கன்னு காண்பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க கேட்குறாங்க, எப்படிங்க இதே ஊரில் இருக்கீங்க, எப்படி நீங்கள் பிரிச்சிருக்கீங்க உங்கள் பையனை பார்க்குறதுக்காக ஒரு ஆசையே இல்லையான்னு கேட்குறாங்க. வேணாம்மா, இதெல்லாம் கேட்காத, இதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதை நீங்கள் கலராத இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோமலை. ஒருவேளை கோமலை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க நிலாவை சோழனும். ஒருவேளை யோசிக்கிறாங்க கோமலை. இருந்தாலுமே அவங்க புருஷன் நடுத்தரில் விட்டு போயிட்டான் கடன் தொல்லைக்காக. ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இந்த கோமலை நடுத்தரில் விட்டு போயிட்டேன், நான் என் வழி பார்த்து போய்க்கிறேன், நீ எங்கன்னா தங்கிக்கோன்னு சொல்கிறான். அந்த அம்மாவும் தனியாக அந்த வீட்டில் எப்படி தங்கும், ஒருவேளை அந்த கடங்காரன் வந்து எதனா பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் யோசனை பண்ணி சரி நம்ம இருக்கிறது அந்த இடம் தான் சேஃப்டின்னு சொல்லிட்டு நிலாச்சோழன் அந்த அம்மா போயிடுறாங்க. போயிட்டு பல்லவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நிலாச்சோழன்னு எங்கள் அம்மா வந்திருக்காங்கன்ட்டு. இவங்கள பார்த்தோன்னா பல்லவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அம்மாவை கட்டி அணைச்சிக்கிறாரு. இதை பார்த்த நடேசன் வந்து கோவப்பட்டு நிலா திட்டுற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத நிலா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நிலா, நீ இப்போ இந்த கோமலால் பல விஷயத்தை நீ அனுபவிக்க போகிற, குடும்பம் வந்து 2ஆக போகுது, எல்லாம் அழ போகிறீங்க உட்காந்து, அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும், என் பேச்சு கேட்காத எல்லா விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க ஆளுக்கால், நான் எது சொன்னால் நல்லது தான் சொல்லுவேன், உங்கள் வேலை என்னவோ பார்த்துட்டு போல் ஏதோ நீங்கள் பண்ணிட்டீங்க, இவ்வளோ வேலை இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வெளியே போயிடுறாரு. அப்படின்னா நடேசனுக்கு கோமல் மேலே கோவம் தெரியல. கோமல் வந்து நடேசனுக்கு ஒய்ஃபாக ஏற்கனவே ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க, ஏற்கனவே ஒரு புருஷனும் இருக்காங்க. கோமலுக்கு நடேசன் வந்து இன்னும் உறவு. ஏற்கனவே கோமலுக்கு புருஷன் இருக்கான், அவன் யார் என்ன பல சுவாரஸ்ய விஷயம் வந்து ஒன்று நடேசன் வாயை திறக்கணும், இல்லை கோமல் வந்து வாயை திறந்து நடந்த விஷயம்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். பொறுத்து இருந்தால் பார்க்கணுங்க என்ன நடக்குது இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிலா வந்து நல்லா தான் செஞ்சாங்க, பாவம் இல்லை, பழம் வந்து அம்மா இல்லாத தவிச்சிட்ருக்கான். அந்த பையனுக்கு ரொம்ப பாசத்துக்கு ஏங்கின பிள்ளை, அதனால் வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சே பார்த்துட்ருக்கான். அதனால் நிலா வந்து ஒரு நல்ல விஷயந்தான் செஞ்சாங்க கோமலை கண்டுபிடிச்சி. ஆனால் நடேசன் ஏன் நிலாவை திட்டுறாருன்னு தெரியல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.